ஆண்டவர் ஏன் பிறந்தார் நம்ம அடிக்கடி யோசிப்போம், பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஒரு உலகளாவிய பண்டிகையாக எல்லாரும் கொண்டாடுறாங்க இல்லையா? கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாத, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் இருக்குன்னு அறியாத ஆட்கள் யாருமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு தெரியும். அவர் பிறந்த வருஷத்துலேருந்து தான் அதுக்கு முன்னாடி பின்னாடின்னு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் பிறந்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். என்னென்னா, நம்ம வாழ்க்கையை எப்படி நல்ல சந்தோஷங்கள்னால நிரப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அவர் நமக்கு காமிக்கணும்னு நினைக்கிறார். இப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லா ப்ரோக்ராமும் பார்த்தீங்கல்ல, அதோட நம்முடைய நோக்கமும் இன்டென்ஷன் ஒன்று தான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறார். அதுவும் நன்மையான காரியங்களை செஞ்சு சந்தோஷமாக இருக்க முடியுமான்னா பாதி பேருக்கு தெரியல. சந்தோஷம்னா எங்கே இருக்குன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அது வேற எதுலையாவது இருக்குன்னு எப்படி ஆட முடியும்னு நினைக்கிறீங்க? ஆடுறது 2 கேட்டகரியில் ஆடுவாங்க. ஒன்று வெளியே சினிமாக்காரங்க ஆடுவாங்க, இன்னொருத்தர் ஆடுவாங்க. அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும், சரியா? அப்படி இல்லாமல் உண்மையிலே சந்தோஷத்தில் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆட முடியும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருக்கு ஒரு பெரிய உதாரணம் தாவீது ராஜா பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துக்கோங்க. அவர் ராஜான்னா உண்மையிலே அந்த கட்டி ஆண்டவர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட ஆள், பார்த்துக்கோங்க. அவர் கட்டி ஆண்டார். அவர் ஆடின ஆட்டத்தில் அப்படி ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டான்ஸு ஆண்டவருக்கு முன்பாக நான் ஆடுறேங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே அது நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். ஸோ ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னென்னா, வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க, தவறே பண்ணாமல் வாழணும். அதான் பாவம்னு சொல்கிறேன்ல. சில விஷயங்கள் நமக்கு தெரியும், இப்படிலாம் பண்ணால் நம்ம உடம்பு கெட்டு போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும், மனசு கெட்டு போயிடும், எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் செய்கிறோம். ஏன் கேட்டால் அது எல்லாம் சொல்லுவாங்க, அது நாங்களும் செய்யக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறோம், ஆனால் செஞ்சிடறோம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்கள் தேவன் அந்த செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத உங்களுக்குள்ளே செய்ய வைக்கிறது பாவம். ஆனால் அந்த பாவத்தை செய்யாமல் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்க முடியும் அப்படின்னு செய்கிறது தேவனுடைய கிருபை. அதுக்கு தான் அவர் இங்கே வந்தார். நம்ம எதுக்கும் அடிமை கிடையாதுங்க. நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்மளை நிறுத்திடுமா? எவ்வளோ பெரிய மனுஷன் நம்முடைய விருப்பத்தை மாற்றி விட்டுருமா என்ன? அப்படி கிடையாது. நீங்கள் நல்ல வாழணும்னு முடிவு பண்ணுவீங்கன்னா நான் எதுக்கும் அடிமை கிடையாதுங்க சொல்லுவாங்க. பார்த்தா நான் அடிமை கிடையாது அப்படிம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருது இல்லை. அடிமை கிடையாது. நம்ம அடிமையாக வாழக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை மாதிரியே இந்த பூமியில் வந்தார். அவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அப்படி ஆனார் என்று போட்டிருக்கு. வாழும் காலமெல்லாம், அதாவது ஜீவனுள்ள காலமெல்லாம் பயந்து பயந்து செத்த மனித குலத்தை விடுவிக்க அவர் மனிதனாகவே வந்தார். உங்களை மாதிரி என்ன மாதிரி சின்ன குழந்தைய யாரும் பரலோகத்தில் போய் கேட்கக்கூடாது. பார்த்தீங்களா? அவரை பார்த்து நீங்கள் வரணும், இந்த பூமிக்கு வரணும், நீங்களும் உண்மையிலே மனுஷனாக வாழ்ந்தாதான் அந்த கஷ்டம் தெரியும். இல்லை, அவர் மனுஷனாக வாழ்ந்தார். அவர் எல்லாத்தையும் உங்களை மாதிரி என்ன மாதிரி வாழ்ந்து அடிமையாக வாழலை, ராஜாவாக வாழ்ந்தார். இன்றைக்கி பிள்ளைங்க போட்டு காமிச்சாங்கல்ல, காற்றும் கடலும் அப்படி இறைச்சலோடு நிற்கும் போது இறையாது நில்லுன்னு சொன்னார், பார்த்துக்கோங்க. அது சில கடலை பார்த்தும் அலையை பார்த்தும் சொன்ன சிலருக்கு மனசில் அலை மாதிரி இறஞ்சிக்கிட்டே இருக்குது, பார்த்துருக்கீங்களா? அந்த அலை நிற்கும், பார்த்துக்கோங்க. அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த அலை நிற்கும், இறையாதுன்னு. கடல் அலையை பார்த்து சொன்னால் நிற்கிதுங்க, அந்த மனசை பார்த்து சொன்னால் நிற்காதா என்ன? நிற்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும், அதாவது நன்மையாக வாழணும்னு விரும்புகிறோம் இல்லையா, அந்த விருப்பங்களை தேவன் பூரணமாய் நிறைவேற்றுவார். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் செய்திங்கிறது ஒன்று தான், மனிதனை சந்தோஷப்படுத்தவும் மனிதனை ஆள வைக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்கிட்ட போனால் ஒரு செல்வமும் குறைவுபடாதுங்க. 16 பெற்று பெருவாழ் வாழுங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? 16 இல்லை, கோடான கோடி கட்டு பெருவாழ் வாழ முடியும் நம்மளால. தேவன் சொல்லுகிறார் அதை.